பிதர்கனிகா வைல்ட் லைஃப் சாங்சுரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் கேந்திரபாரான்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இதோட சிறப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உப்பு நீரில் வாழக்கூடிய மிகப்பெரிய முதலை, அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதலைகளை பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வந்து இந்த போட்டிங்கில் போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இப்போ நம்ம போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ இது இல்லாமல் இங்கே நேச்சர் வாக் இருக்குது, கேம்பிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஒன்றா போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து போட்டிங். அதில் நம்ம வந்து உப்பு நீர் முதலைகள், மிகப்பெரிய முதலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க. ஸோ காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகி 5 மணிக்கு புறப்பட்டோன்னா 9:30 வந்து பிதர்கனிகா வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து சேர்ந்துட்டோங்க. ஸோ பிதர்கனிகா பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவுமே ஒரு அமைதியான இயற்கையோட மணப்பு மிகுந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது. இந்த பிதர்கனிகா நேஷ்னல் பார்க் வந்து 1194 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. இது வந்து பிதர்கனிகா வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஒரு இதய பகுதி மாதிரி செயல்படுது. இந்த பிதர்கனிகா நேஷ்னல் பார்க்கில் சிறப்பு என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நதிகளோட கிளை நதிகளாக வந்து இணைந்து கடலில் சேர்கிற ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. எடுத்துக்காட்டாக பிராமணி, காரஸ்ரோதா, மகாநதி, பைத்ராணி, தாம்ரா, பச்சலா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை நதிகளோட கிளை நதிகளும் வந்து சேர்கிற இடத்துல ஒரு கழிமுகத்தில் தான் நாம் இப்போ வந்து போட்டிங் போக போகிறோம். ஸோ போட்டிங்க்கு சுமார் 3000லேருந்து 4000க்குள்ளே வசூல் பண்ணுறாங்க. அது போட்டோட எந்த விதமான போட்டுன்றதை பொறுத்தது. நாம் எடுத்துருக்கிற போட்டு வந்து 3200 ரூபா. இதில் நாம் எங்கேருந்து போக போகிறோன்னா, கோலான்ற இடத்துலேருந்து தாங்மால்ன்ற இடத்துல ஒரு 5 to 6 கிலோமீட்டர் நீளமுடைய போட் பயணம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரையுமே நீளம். ஸோ இந்த போட் பயணத்தில் தான் நம்ம போய் அடுத்து நம்மளோட நேச்சர் வாக்காக போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிதர்கனிகா நேஷ்னல் பார்க் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால், ஒன்று மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், 2வது இங்கே உள்ள உப்பு நீர் முதலைகள். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நீர் முதலைகளின் வாழ்விடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்த பற்றி தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட சிறப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பொய்க்காலை போல் இது செயல்படும். அதாவது இங்கே ஆற்று நீரோட உயரம் ஏறும்போது எல்லாமே இதோட உயரமும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அதனாலேயே என்னவோ நம்ம தண்ணீரின் அளவு குறைவாக இருக்கும்போது எல்லாமே இந்த மாதிரி நம்ம பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு 5லேருந்து 7 மீட்டர் உயரமுள்ள முதலைகளும் வந்து இங்கே அந்த மாதிரி அதோட ஆற்றங்கரையில் படுத்திருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் இந்த இடத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பாகவே கருதப்படுது. ஒரு ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் ஒரு முதலைகளுக்கும் இந்த மாதிரி சதுப்பு நில காடுகளுக்கும் இருக்கிறது தான் இங்கே இருக்கிறதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இது வந்து நமக்கு தெரியும் சுந்தர்பன்ஸ், அதாவது நம்மளோட மேற்கு வங்கத்திலையும் பங்களாதேஷ்லையும் ஒருங்கிணைந்து அமைந்திருக்கிற அந்த சுந்தர்பன் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டாக சதுப்பு நில காடுகளாக இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சதுப்பு நில காடுகளால் ஆன நேஷ்னல் பார்க்குன்னு பார்க்கும்போது இந்த பிதர்கனிகா வந்து 2வது இடத்துலையும், அதே இது சதுப்பு நில காடுகள்ன்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளுமே 2வது இடத்த வகிக்குது.
2006 நடந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு புக்கில் இடம் பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, சுமார் 7.1 மீட்டர் உயரமுடைய, அதாவது தோராயமாக 23 அடி நீளமுடைய முதலை இங்கே இருந்து அளக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தோராயமாக 2000 கிலோகிராம் எடையுடையது. இதை தாண்டி தோராயமாக 5 மீட்டர் நீளமுள்ள மிக அதிக அளவிலான முதலைகள் இங்கே இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நாம் வந்து அந்த 5 முதல் 6 கிலோமீட்டர் நீளமுடைய அந்த போட் பயணத்தை முடித்து ஒரு சிறிய காட்டுக்குள்ளே அமைந்திருக்க, அதாவது இந்த சதுப்பு நில காட்டுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவன் கோயிலை நோக்கி ஒரு 2.5 கிலோமீட்டர் பயணம் தான் இது. இந்த பயணம் மிகவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இது முழுக்க பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு இடம். முக்கியமாக மழைக்காலங்களில் வந்து இதில் நீர்ப்பரப்பு அதிகமாக காரணத்தினால நம்மளால் வர முடியாது. இப்போ நம்ம வரக்கூடிய ஒரு சூட்டபிளான ஒரு சீசன் பார்த்துட்டோம்னா அக்டோபர் டு பிப்ரவரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை கொஞ்சம் குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து முழுக்க அந்த பசுமையான அந்த வழியில் நம்ம நடந்து போய் அந்த சிவன் கோயிலை தரிசிச்சுட்டு திரும்பி வரலாம். மக்களே, நாம் இப்போ ஒரு 5 to 6 கிலோமீட்டர் அந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து அங்கேருந்து இப்போ வந்து ஒரு சிவன் கோயிலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் காட்டுக்கு உள் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நாம் ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். அதுக்கு இடையில ரொம்ப அழகான நிறைய வியூஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. இன்னும் நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் போனோன்னா அந்த சிவன் கோயிலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே நம்ம திரும்பி வந்து அதே போட்டில் ஏறி மறுபடியும் அங்கே போவோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம இந்த ஒரு மேலும் இங்கு உப்பு நீர் முதலைகளை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்தியன் பைத்தன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மலைப்பாம்பு வகைகளும், கிங் கோப்ரா மற்றும் கரிய அரிவாள் முக்கன் போன்ற அரிய வகை பறவை இனங்கள், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகையான விலங்குகளும், இப்போ நம்ம பார்க்குற மாதிரி மானிட்டர் லிசர்டு, இந்த மாதிரி நிறைய பலவிதமான பல்லுயிர்கள் வந்து இங்கே நம்மளை சுற்றி வாழக்கூடிய ஒரு இடமாகவும், அதில் அதிகப்படியான இந்த உயிர்களை வந்து நாம் காணக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே மிகவும் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே இப்போ நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய போட்டிங் அப்புறம் நேச்சர் வாக்கு தவிர்த்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ நாம் அந்த கோயிலை விசிட் பண்ண போகிறோம். 2.5 கிலோமீட்டரை நம்ம அடையும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய இரட்டை அம்மன் கோயில் ரொம்ப சிதலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. இதை தாண்டி அடுத்து நாம் பார்க்க போகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தியான கட்டுமானத்தோடு கூடிய சிவலிங்கம். இப்போ நாம் ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில் பார்த்தோம் 2.5 கிலோமீட்டர் தள்ளி வந்து. அதை தாண்டி இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மிக சிறிய ஒரு crocodile பாண்ட். அதுக்குள்ளே நம்மளால் முதலையும் பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த crocodile பாண்ட். குளத்துக்கு நடுவில் ஒரே ஒரு முதலை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நில காடுகளில் அறிவிக்கப்பட்ட லிஸ்ட்டில் இந்த பிதர்கனிகா நேஷ்னல் பார்க்கும் இருக்குது. அதோடு கூட தோராயமாக 1600லேருந்து 3000த்துக்கும் மேற்பட்ட பெரிய முதலைகள் வசிக்கக்கூடிய இந்த இடத்த கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோடு வந்து ஒரு தடவையாவது பார்க்கணும். இப்போ நாம் சிவன் கோயிலுக்கு நேச்சர் வாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து போட்டில் பக்கத்தில் இருக்கிற
போட் பாயிண்ட்டுக்கு வந்து அங்கேருந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்கைவுட் வாக். இது எப்படின்னா தரையிலேருந்து ஒரு 10 அடி உயரத்தில் காட்டுக்குள்ளே வந்து ஒரு மரப்பலகையினால் ஒரு வாக்வே அமைச்சிருக்காங்க. அதில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்பவுமே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான இடம். இப்போ நீங்களே அந்த ஆம்பியன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது நடந்துக்கிட்டே அதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இதோட கூட நம்ம இதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கஹிர்மாதா மரைன் சாங்சுரி, அதுக்கப்புறம் அதோட பல அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய இடங்களாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜங்கிள் கேம்ப், அந்த மாதிரி நிறைய பல வகையான தரத்தில் வந்து இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அனுபவிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த உடன் ஸ்கை வாக் வந்து முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த ஸ்கை வாக் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நினைவுகளாக இருக்கும். ஸோ நாம் காலையில் ஒரு 9:30 மணிக்கு வந்தோம்னா இந்த போட்டிங், அதுக்கப்புறம் இந்த நேச்சர் வாக்கை முடித்தனாலே ஒரு முழு மன திருப்தி கிடைக்குது. அதோடு நாம் வந்து கனிகா உள்ளே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சார்ந்த இந்த கனிகா ரெஸ்டாரண்ட்டில் மதிய உணவை முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முதலை பண்ணை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைப்பாம்பு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துட்டு அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறிய மியூசியம், இது முழுக்க முழுக்க இந்த பிதர்கனிகா நேஷ்னல் பார்க்கையும் அங்கே கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய முதலையோட எலும்பு கூட நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய முதலைகளின் நீளம் எவ்வளோன்றது தோராயமாக. அது மட்டும் இல்லாமல் டால்ஃபின், அதுக்கப்புறம் பல வகையான பல்லுயிர்கள், மலைப்பாம்புகள்லேருந்து எல்லா விதத்தோட இறந்த ஓடுகளுமே இங்கே வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது பார்க்கும்போது நம்ம சிறுவர்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் வர்றதுக்கு மிகவுமே உதவியாக இருக்கும். இப்பேற்பட்ட பல வகையான நல்ல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த பிதர்கனிகா நேஷ்னல் பார்க்குக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைச்சா குடும்பத்தோடு வந்து 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது வந்து குடும்பத்தோடு பார்த்து விட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி மக்களே. இன்னொரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலா பயணத்தில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.